இது வந்து லாஸ்ட் மந்த் வந்து வேல்ஸ் காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதோட ஆரோக்கியத்தை பற்றி நான் பேசினேன். சரி, நான் வந்து ஒரு மாற்றுமுறை மருத்துவர். நான் ஒரு 13 வகையான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணி சென்னையில் வந்து போரூர் அப்படின்ற இடத்துல வந்து நான் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கிற பர்சனலாக நடக்கிற ஒரு விஷயத்த வந்து நான் பப்ளிக்கு எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஒரு விமென் சமிட் வந்து அட்டன் பண்ணேன் சென்னையில். அதில் வந்து மதிப்புக்குரிய எக்ஸ் கவர்னர் கிரண் பேடி அவர்களை மீட் பண்ணதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் வந்து வந்து ஒரு ஆல்டர்னேட் டாக்டராக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விமென் வந்து எங்கே அவங்களுடைய பவர் இழக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில். ஏன்னா விமெனுக்கு மட்டும்தான் வந்து அந்த மாதவிடாய் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்ரி மந்த் மாதவிடாய் ஆகும்போது 20லேருந்து 40 ml பிளட் வந்து லாஸ் ஆகுது. அந்த லாஸ் ஆகும்போது அது வழக்கம் போல ஆயிட்டு தானே இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லிகிராம் அளவுக்கு வந்து அந்த அயன் லாஸ்ன்றது இருக்கு. அந்த அயன் லாஸ் பண்ணும்போது 40 மில்லிகிராம் அயன் லாஸ் பண்ணும்போது அதை ஈடு கட்டுற மாதிரி உணவை எடுத்துக்கிறோமான கண்டிப்பா இல்லை. அதனால என்ன அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இந்தியாவில் வந்து 60% லேடிஸ், இன்ஃபேக்ட் 80%, 10ல் வந்து 8 பேருக்கு இந்த ஹீமோகுளோபின் குறைபாடுன்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஹீமோகுளோபின்னா என்னங்க? ஹீம்னா அயன், குளோபின்னா புரோட்டீன். அப்போ புரோட்டீன் லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த குறைபாடு இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி வெற்றியாளராக இருக்க முடியும்? அதனால அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சிறப்பாக வந்து நீங்க உணவை எடுத்துக்கணும். இரும்பு சத்து நிறைந்த ஒரு உணவா எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இணை துணை உணவகம் இயற்கையா கிடைக்கிற மெடிக்கல் ஷாப்ல இல்லை, இயற்கையா கிடைக்கிற ஒரு இரும்பு சத்து வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது ஈடு கட்ட முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு நீங்க வந்து இந்த விமென்ஸ் டேல வந்து நீங்க சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து நம்மளுக்கு இந்த டேஞ்சரஸ் டயாக்சின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயாக்சின் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஒருத்தருமே இல்லை. சரி, இங்க எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கீங்க? ஓகே, அவுட் ஆஃப் வந்து இத்தனை பேர்ல ஒரு 30 hot பீப்புள்ல வந்து 2 பேர் தான் தூக்கியிருக்காங்க. அப்போ வந்து மிச்சம் 98% ஆர் நாட் ஹெல்தி. பிகாஸ் வந்து என்னன்னா இந்த பெண்கள் உபயோகப்படுத்துற அந்த நாப்கின், அந்த நாப்கின் வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கின்ல என்ன இருக்குன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அது ஒயிட்டா நல்ல பளபளன்னு இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா எங்கிருந்து தயாரிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு பழைய அட்டை பெட்டி, நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மோல்ட் பண்ணி அது என்ன பண்ணுவாங்க, ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஆக்சுவலா அதுல குளோரின் கலந்து ஒரு 800 டிகிரி ஹீட் பண்ணுவாங்க, ஒயிட்டா வருது. அப்படி அந்த ஸ்டேஜ் போக போக டயாக்சின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து உருவாகும். அந்த டயாக்சின்ன்றது எவ்வளவு கொடுமையானதுன்னா அது 130 மடங்கு சயனைடோட அதிகமான ஒரு டாக்ஸின். ஓகே, இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு தடவை மாதவிடாய் ஆகும்போது ஒரு பெண் தன் வாழ்நாள்ல 15,000 தடவை பேட் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு தடவை டயாக்சினோட கான்டாக்ட்ல வருவாங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கின்ல அப்சார்ப்ஷன்ன்றதே இருக்காது. ஸோ ஒரு தடவை வந்து பிளட் மிக்ஸ் ஆகி உள்ள போயிட்டு மரபணுவை சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 100க்கு 90 லேடிஸ் இங்க ஏன் வந்து ஆரோக்கியமா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே ஒரு ஏஜ் அட்டன் பண்றதுல இருந்து ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்ற விஷயம் 5 வருஷத்துல உருவாயிடும். அதுக்கப்புறம் வந்து டிலேட் பீரியட்னு வரும். அதுக்கடுத்து எண்டோமெட்ரிக் திக்னஸ்னு வரும், பெயின்ஃபுல் பீரியடா இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போவோம். அப்போ வந்து டாக்டர் கிட்ட போகும்போது பெயின் கில்லர் கொடுப்பாங்க. எந்த ஒரு கைனகாலஜிஸ்டும் வந்து நாப்கின் சேஞ்ச் பண்றதை பத்தி பேசுனதே இல்லைங்க. நாங்க மருந்து கொடுத்து உங்களை காப்பாத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து போக போக பெயின் கில்லர் கொடுக்க அந்த உறுப்பு வந்து என்ன ஆகும்னா ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆகி இன்னைக்கு உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து யூட்ரஸ் வந்து ரிமூவ் செய்யப்படுகிறது. 35-40 வயசு ஆனதுக்கு இனிமே எதுக்குங்க, தேவையில்லை, விட்டுருங்க, அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த உறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் அதோடைய பாதிப்பு வந்து நிறைய இருக்கு. அதனால வந்து ஒரு உயிரை இழக்கக்கூடும். இது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து இளைய தலைமுறைய இன்னைக்கு இருக்கிறவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்கானிக் அப்படின்றது வந்து இயற்கைக்கு மாற வேண்டும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. தயவு செஞ்சு இதை பத்தி விழிப்புணர்வு வந்து தெரிஞ்சுக்கோங்க. பெண்ணா வந்து
அதாவது கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, சீர்வரிசை பண்ணுவாங்க, எல்லா டெக்கரேஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்து நல்ல எஜுகேஷன் வந்து கொடுப்போம். ஆனா அவங்க பெண்ணா இருக்காங்களா, அந்த பெண் தன்மை வந்து இந்த கெமிக்கல் உள்ள இன்ஜெக்ட் பண்றதுனால அதோடைய ஹாஃப் லைஃப் பீரியட், இன்னைக்கு நீங்க விட்டா கூட அது 7 இயர்ஸ் ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த விஷத்தன்மை நமக்குள்ள இருக்கும். அவங்களுடைய இயல்பு, அந்த தாய்மை, அந்த கருணை அப்படின்ற விஷயத்துல இருந்து விலகி ஒரு எரிச்சல், ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், அதை வந்து நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டு அவங்களாவே இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து இந்த உமன்ஸ் டேல வந்து இது வந்து என்னுடைய ஒரு விஷயம். நல்ல நீங்க எனர்ஜியா ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு ஹீமோகுளோபின் அப்படின்ற பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க இது பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா இதுக்கான ஒரு தனி நிகழ்ச்சி பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். செகண்ட், இந்த நாப்கின் என்ற விஷயத்தை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த 2 அடிப்படை விஷயம் எல்லாராலையும் சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா? பெரிய விஷயம்லாம் பண்ண சொல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம். இப்ப டாக்டர் ரஜினி மேடம் வந்து அவங்க சொன்னாங்க பெட் அப்படின்ற விஷயத்துல இது ஒரு விழிப்புணர்வு அவங்களால முடிஞ்சது சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணி கூட இந்த விஷயம் அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து மேடம் வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் திரும்ப அவங்களுக்கு வாங்க சொல்லியிருக்கேன். నమస్కారం మేడం, నేను ఆంధ్ర నుంచి వస్తున్నాను. మీరు చెప్పిన విషయాలు చాలా మంచిగా చెప్పారు. సో அதுக்கு மேல சுந்தரத்துக்கு பேசினா எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் మంచిదండి, మంచిది. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பெனோலன் ட்ரஸ்ட் மூலமா வேல்டெக்ல ஃபர்ஸ்ட்ல இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் நம்ம டாக்டர் விஜயகுமார் அவர்கள். அவருக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுக்கணும். அவர் தான் வந்து பர்சனலா வந்து நமக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்து, இன்னைக்கு நேரம் குறைவு காரணமாக நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ண முடியல. ஒரு லிமிட்டடா ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பவர் கேப்சூலா இருக்கும்னு வந்து நம்புறேன். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி மேடம் பேர் மறந்துட்டு அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்க. ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம ரொம்ப எனர்ஜியா இருந்தோம். ஆனா மைண்ட் லெவல்ல ஆக்டிவிட்டி பண்ணவங்க டயர்டா இருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த மேடம்க்கு ஒரு பாராட்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பேசினாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு கத்து சொல்லும் போது இந்த அரங்கம் வந்து இந்த பினிஷிங் வந்து ரொம்ப வந்து ஒரு லாஸ்டிங்கா இருக்கு. டெஃபினெட்லி விஜயகுமார் சார், நீங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து இந்த உமன்ஸ் டே வந்து ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாரையும் வந்து பெருமைப்படுத்திருக்கீங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து வேல்ஸ் காலேஜ்ல வந்து நீங்க அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்போ வந்து இங்க பாண்டிச்சேரியில கொடுத்துருக்கேன். தேங்க்யூ டு பாண்டிச்சேரி பீப்புள் அண்ட் ஆல் ஆஃப் யூ.